ஹாய் ஹலோ எவ்ரிவன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா, உங்களுக்கு அடிக்ஷன்லேருந்து வெளியில் வர்றது எப்படி. மெயினாக பார்ன் அடிக்ஷனை பற்றி இன்னைக்கு கொஞ்சம் பார்ப்போம். அடிக்ஷனை வந்து நம்ம ஒரு செக்மெண்ட்ஸாக பார்ப்போம் இனி வர வீடியோஸில் ஃபியூச்சரில். பட் இன்னைக்கு பார்ன் அடிக்ஷனை பற்றி பார்ப்போம். நிறைய இளைய தலைமுறை மக்கள் நீங்கள் வந்து இந்த படங்களை வந்து பார்ப்பதை நிறுத்துவதற்கான ஒரு அஸ்திவாரத்தை நான் இதில் போட போகிறேன். இந்த பிட்டு படத்தை பார்ப்பதை நிறுத்துவது எப்படி அப்படிங்கிற ஒரு செக்மெண்ட் மாதிரி தான் இந்த வீடியோ இருக்கும். இந்த வீடியோ முழுசாக பாருங்கள். இட் வில் பி a great eye opener ஃபார் யூ. வாங்க இந்த வீடியோக்குள்ளார போகலாம். இப்போ இந்த பார்ன் அடிக்ஷன் எதனால வருது, இதுக்கான விடயம் வந்து ரெண்டு ஆங்கிள் கொடுக்குறேன். ஒன்று, நிறைய பேர் வந்து மைண்ட் செட்டில் வந்துட்டு ஒரு ஆங்கிளில் ப்ராப்ளம். எப்படின்னா, ஸ்ட்ரெஸ் ரிலீஃப்ங்கிறது ஒன்று இருக்கு, ஸ்ட்ரெஸ் ரெசல்யூஷன்ங்கிறது ஒன்று இருக்கு. நிறைய பேருக்கு வந்து ஸ்ட்ரெஸ் ரெசல்யூஷன் மைண்ட் செட்டில் ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் மைண்ட் செட் இருக்கு. இந்த ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் மைண்ட் செட் இருக்கும்போது என்ன நடக்கும்னா, நீங்க ஸ்ட்ரெஸ்ஸை ரிலீஃப் பண்ணணும்னு மட்டும் நினைப்பீங்க, சால்வ் பண்ணணும்னு நினைக்க மாட்டீங்க, தீர்க்கணும்னு நினைக்க மாட்டீங்க. ஸ்ட்ரெஸ் மன அழுத்தத்தை தீர்க்கணும், அதை வந்து நீங்க ரிலீஸ் பண்ணக்கூடாது. ரிலீஸ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா மன அழுத்தம் வரும்போது நீங்க ரிலீஸ் பண்ணணும் தான் நினைப்பீங்க. அதனால வந்து நீங்க ரிலீஸை ஃபைன் பண்றதை விட்டு போட்டு ரெசல்யூஷன் ஃபைன் பண்ணுங்க. எப்படி வந்து அந்த வர ஸ்ட்ரெஸ்ஸை வந்து நான் வந்து கையாளுறது அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டை ஃபார்ம் பண்ணுங்க. நிறைய பேர் வந்து பார்ன் அடிக்ஷன் நோக்கி எதுக்கு நீங்க போறீங்கன்னா, நீங்க ஸ்ட்ரெஸ்ஸை வந்து ரிலீஸ் பண்ணணும்னு நினைக்கிறதுனால தான் நீங்க அதை நோக்கி போறீங்க. ஏன்னா ஸ்ட்ரெஸ் ரிலீஸ் நீங்க நினைக்கும் போது உங்களுக்கு அதை ரிலீஸ் பண்றதுக்கான விஷயங்கள், அதாவது வந்து அந்த ஸ்ட்ரெஸ்ல இருந்து எஸ்கேப் ஆகிறதுக்கான விஷயங்கள் மட்டும் தான் உங்களுக்கு கண்ணுக்கு படும். அப்போ வந்து பார்ன் வந்து ஒரு பக்காவான ஒரு விஷயம், அதுல இருந்து எஸ்கேப் ஆகிறதுக்கு. நிறைய பேர் நீங்க ஹானஸ்டா பாத்தீங்கன்னா, ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான சிச்சுவேஷன்ல தான் நீங்க வந்து பார்ன் பார்ப்பீங்க. நீங்க நல்லா உங்களை நீங்க அப்சர்வ் பண்ணி பாருங்க. நீங்க பார்ன் பார்க்கறதுக்கு முன்னாடி என்ன மூட்ல இருந்திருப்பீங்க? ஏதோ ஒரு நெகட்டிவ் மூட்ல இருந்திருப்பீங்க, அதை எஸ்கேப் ஆகிறதுக்காக பார்ன் யூஸ் பண்ணுவீங்க. ஏதோ ஒரு நெகட்டிவ் மூட்ல இருந்திருப்பீங்க, அதை எஸ்கேப் ஆகிறது யூஸ் பண்ணுவீங்க. இது எப்படி நீ கரெக்டா சொல்றேன்னா, அந்த அனுபவம் இருக்கிறதுனால சொல்றேன். நானே ஒரு காலகட்டத்தில் வந்து சரியான ஒரு கேப்ப மாதிரி தான். அதனால வந்து அதுல என்னை இறந்த கால சபரிநாத்தை நீங்கள் சேர்த்துக் கொள்ளலாம். அப்போ இந்த ப்ராப்ளம்ல இருந்து நான் எப்படி வெளியில வந்தேங்கிற ஒரு ஆஸ்பெக்ட் தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். அப்ப எடுத்துக்கிட்டோம்னா, என்னோட தனிமையில இருந்து எஸ்கேப் ஆகிறதுக்கு, என் தனிமைங்கிற அந்த உணர்ச்சியிலிருந்து எஸ்கேப் ஆகிறதுக்கு தான் நான் நிறைய வந்துட்டு பார்னை வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சேன். நிறைய பேர் ஆக்சுவலி அதுக்கு தான் யூஸும் பண்றீங்க. நிறைய பேர் தனிமையா, எனக்கு வந்து நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, ஸோ நான் தனிமையெல்லாம் ஃபீல் பண்றது இல்லை அப்படின்ட்டு வந்து உங்களை நீங்க புழுவுக்க வேண்டாம். நிறைய பேருக்கு தனிமைங்கிற இஷ்யூ இருக்கிறதுனால தான் இது. தனிமைனா வந்து எப்படி தனிமைன்னு நான் சொல்றேன் கேட்டுங்க. நீங்களை வந்து உங்களை ஒரு பர்சனாலிட்டியை உலகத்துக்கு ப்ரொஜெக்ட் பண்ணுவீங்க. அது நீங்களா இருக்க மாட்டீங்க. அந்த பர்சனாலிட்டி தான் நிறைய பேர் விரும்புவாங்களே தவிர இந்த ரியல் யூ வந்து விரும்ப மாட்டாங்க. இன்னொன்னு, உங்களோட ரியல் யூவோட உங்களுக்கு வந்து டச் போயிருக்கும். உங்க செக்ஷுவல் எனர்ஜிக்கும் உங்க ரியல் யூக்கும் சம்பந்தம் இருக்குது, நிறைய பேருக்கு புரிய மாட்டேங்குது. எப்படின்னா, உங்க செக்ஷுவல் எனர்ஜிங்கிறத நீங்க என்ன சொல்லுவீங்க? உங்களோட காமத்தை வந்து நீங்க என்ன சொல்லுவீங்க? அதுக்கு வந்து படைப்பாற்றல் இருக்கு. உங்களோட விந்துவா இருந்தாலும் சரி, ஒரு பெண்ணுக்கு வந்து அவங்களோட கர்ப்பப்பையா இருந்தாலும் சரி, ஒரு குழந்தையை உருவாக்கக்கூடிய தன்மை இருக்கும்போது, யுவர் செக்ஷுவல் எனர்ஜி இஸ் நத்திங் பட் கிரியேட்டிவ் எனர்ஜி. செக்ஷுவல் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு கிரியேட்டிவ் ஃபோர்ஸ். உங்களோட படைப்பாற்றலை வந்து உங்களுடைய காமம் குறிக்கும். அப்போ உங்க படைப்பாற்றல்ல வந்துட்டு உங்களை நீங்க வந்து தப்பா யூஸ் பண்றீங்கன்னா என்ன அர்த்தம்? உங்களோட கிரியேட்டிவ் ஃபோர்ஸோட நீங்க டச்சில் இல்லைன்னு அர்த்தம். அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்களோட அடிப்படை தன்மையோட நீங்க வந்து டச்சை லூஸ் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். அப்போ இதுக்கு அர்த்தம் என்னன்னா, உங்களோட ஒரிஜினாலிட்டியோட நீங்க டச் லூஸ் பண்ணிட்டீங்க. உங்க ஒரிஜினாலிட்டியோட டச் லூஸ் பண்ணதுனாலதான் நீங்க தனிமையை இன்னைக்கு ஃபேஸ் பண்றீங்க. ஏன்னா, இப்போ ஒரு உதாரணம் சொல்றேன். நீங்க உங்களோட லைக்லி சினாரியோல இமேஜின் பண்ணிப்பாங்க. இதுக்கும் பிட்டு படத்துக்கும் சம்பந்தமே இல்லாத மாதிரி இருக்கும். ஆனா இதுக்கும் லிங்க் இருக்குங்கிறது கடைசியில உங்களுக்கு வந்து நான் லிங்க் பண்றேன் பாருங்க. இப்போ உங்களுக்கு ஒரு ஒரிஜினல் கேரக்டர் இருக்கு. அந்த ஒரிஜினல் கேரக்டரை நேசிக்கிறதுக்கு 4 மக்கள் இருக்கிறாங்க. உங்களுக்கு உலகமே வெறுத்தாலும் ஒரு 4 பேர் இருக்கிறாங்க. அவங்களோட நீங்க சுத்துறீங்க, அவங்களோட இருக்கிறீங்க, உங்களை வந்து நேசிக்கிறாங்க. சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள் வந்தாலும் நீங்க மேனேஜ் பண்ணிக்கிறீங்க. இப்படி ஒரு சினாரியோல நீங்க இருக்கிறீங்கன்னா நீங்க விட்டு படத்தை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன் தெரியுமா? அந்த தனிமைங்கிற ஃபீலிங் இருக்காது. இந்த தனிமைங்கிற ஃபீலிங், இந்த இன்செக்யூரிட்டிங்கிற ஃபீலிங், மெயினா சொல்லணும்னா இந்த இன்செக்யூரிட்டிங்கிற ஃபீலிங், இது ரெண்டு இருக்கிறதுனாலதான் நிறைய பேர் வந்து இதை நோக்கி போறோம். ஏன்னா இதுல இருந்து எஸ்கேப் ஆகிறதுக்கு தான் உங்களுக்கு ரிலீஸ் தேவை. ஏன்னா இதுல இருந்து வந்து உங்களுக்கு விடுதலை கிடையாது. ஏன்னா நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம் சொன்ன ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் அப்படின்னு. ஏன் நீங்க ஸ்ட்ரெஸ் ரிலீஃபை நோக்கி போறீங்கன்னா, இந்த தனிமைங்கிற இந்த சைக்கிள் இருந்து உங்களால வெளியே வரவே முடியல. நீங்க எத்தனை பேர் உங்களை சுத்தி இருந்தாலும் நீங்க தனிமையா ஃபீல் பண்றீங்க. எத்தனை பேர் உங்க கூட இருந்தாலும் நீங்க வந்து தனிமையா ஃபீல் பண்றீங்க. இல்ல யாருமே கூட இல்லைனாலும் நீங்க தனிமையா ஃபீல் பண்றீங்க. எப்படி இருந்தாலும் உங்களுக்கு அந்த தனிமைங்கிற ஃபீலிங்கோடய நீங்க லாக் ஆயிருக்கீங்க. ஏன்னா உங்களுக்கு யாரோடய டீப்பான ஒரு கனெக்ஷனை வந்து உங்களால கிரியேட் பண்ண முடியல. அப்போ யாரோட உங்களால டீப்பான கனெக்ஷன் கிரியேட் பண்ண முடியுதோ ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு பார்ன் அடிக்ஷன் குறைஞ்சிடும். இது சர்வ சத்தியமான உண்மை.
உங்களுக்கு வந்து செக்ஸ் அடிக்ஷன் குறைச்சிடும். சி பார்ன் அடிக்டும் என்ன ஆரம்பத்தால வந்து பிளே பாயிஷா பிஹேவ் பண்றவனுக்கு ஒரு பெரிய வித்தியாசமே கிடையாது. பிளே பாயிஷா வந்து நான் வந்து டெய்லி வந்து ஒரு பொண்ணோட சுத்த போறேன் அப்படிங்கிறவனும் அது ஒரே கேட்டகரி தான். 2 பேருக்கு பெரிய வித்தியாசம் கிடையாது. அவங்க வந்து டைரக்டா பண்றாங்க, நீங்க போனோட பண்றீங்க, அவ்வளவு வித்தியாசமே தவிர இதுக்கு ஒரு மலை சைஸ் வித்தியாசம் இல்லை. நிறைய பேர் வந்து பிளே பாயிஷா இருக்கிறதோ பார்ன் அடிக்டா இருக்கிறதோ ஒரு பெரிய வித்தியாசம்னு நினைக்கிறாங்க. ரெண்டுக்கு என்ன பெரிய வித்தியாசம் சொல்லுங்க? அவங்க வந்துட்டு ஒரு பொண்ணோட செக்ஸ் வச்சுக்கும் போது வந்துட்டு ரிலீஸ் பண்ணிடுறாங்க, நீங்க ஒரு பொண்ணோட செக்ஸ் வச்சு கம்மியா ரிலீஸ் பண்ணிருங்க. ரெண்டுக்கும் என்ன பெரிய டிஃபரன்ஸ்? இதை நான் வந்து இவ்வளவு பச்சையா பேசுறேன்னு ஒரு சில பேர் பெரியோர்கள் பார்த்தா தவறா எடுத்துக்காதீங்க. நான் இது எதுக்கு பேசுறேங்கிறதுக்கு பின்னாடி ஒரு உன்னதமான நோக்கம் இருக்கு. என்னன்னா இந்த தலைமுறையினர்கள் வந்து இந்த தவறுல வந்து இருக்கிறாங்க, இந்த மாதிரி ஒரு பாத்துல ட்ராப் ஆயிருக்காங்க, அவங்களுக்கு விளக்கணுங்கிறதுக்காக தான் இதை சொல்றேன். சோ இதை வந்து வெளிப்படையா பேசாம வந்துட்டு இதை வந்து மூடி மறைச்சு பேசுறதுனால ஒரு பைசாக்கு பிரயோஜனம் இல்லை. இது வெளிப்படையா யாரோ ஒருத்தர் பேசணும்ல, அதுக்கு தான் நான் பேசணும்னு முயற்சி பண்றேன். இதுல இருந்து மீண்டு வந்தவனா நானே பேசணும்னு முயற்சி பண்றேன். அப்ப இதுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் அழுத்தம் இருக்குங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும். அப்போ இதுல இருந்து வெளியில வர்றதுக்கு ஃபர்ஸ்ட் விஷயம் உங்க லோன்லினஸ் நீங்க அட்ரஸ் பண்ணணும். அதுக்கு உங்க ஆத்தென்டிக் நேச்சரை நீங்க வெளியில கொண்டு வரணும். உங்களோட ஆத்தென்டிக் நேச்சர் கொண்டு வரும்போது உங்களால வந்து கனெக்ஷன் வந்து கிரியேட் பண்ண முடியும் இன்னொருத்தவங்களோட. உங்களோட ஆத்தென்டிக் நேச்சரை நீங்க வெளியில கொண்டு வரீங்க. அப்ப என்ன ஆகும்னா யார் வந்து உங்களுக்கு கரெக்டா ரிலேட் பண்ணுவாங்களோ அவங்களோட உங்களுக்கு வந்து கனெக்ஷன் கிரியேட் ஆகும். ஸோ கிரியேட்டிவிட்டியோட ஃபர்ஸ்ட் ஃபண்டமெண்டலே உங்களை சுத்தி இருக்கிற உறவுகளோட உங்களுக்கு வந்து கரெக்டான ஒரு கனெக்ஷனை கிரியேட் பண்றதா கிரியேட்டிவிட்டியோட ஃபர்ஸ்ட் ஆதாரம். உங்களோட படைப்பாற்றல். உங்களால வந்து உங்களை சுத்தி இருக்கிற உறவுகளோட வந்து பந்தத்தை வந்து உருவாக்க முடியல. உருவாக்கத்தோட ஆரம்பமே உறவுகள்ல இருந்து தான் ஆரம்பிக்குதுங்கிற போது அந்த படைப்பாற்றலே இல்லைங்கிற போது நீங்க வந்து பெரிய பெரிய படைப்புகள் பண்றதுங்கிறது வந்து அசாத்தியமான ஒரு விஷயமா போயிடும். நீங்க இறைவனோட வந்து கனெக்ஷன் எஸ்டாப்ளிஷ் பண்றதுங்கிறது கூட ரெண்டாவது விஷயம் தான். அப்போ நீங்க இறைவனோட கனெக்ஷன் எஸ்டாப்ளிஷ் பண்றீங்களோ மக்களோட கனெக்ஷன் எஸ்டாப்ளிஷ் பண்றீங்களோ, பட் எதுவுமே உங்களோட ஒரிஜினல் கேரக்டர்ல இருந்து தானே ஆரம்பிக்குது. அப்ப அந்த ஒரிஜினல் கேரக்டரை நீங்க எம்பாடி பண்ணுங்க, பார்ன் அடிக்ஷன்ல இருந்து வெளியில வந்துருவீங்க. ஸோ உங்க கிரியேட்டிவ் எனர்ஜியை நீங்க ரீஓன் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் உங்க தனிமையிலிருந்து வெளியில வரணும். தனிமை எங்கிருந்து வெளியில வர முடியும்? உங்க ஒரிஜினல் கேரக்டரை நீங்க வந்து அப்படியே ஏத்துக்கணும். அதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். செகண்ட், இதை வந்து நீங்க வந்து வெளி உலகத்துல வந்து தைரியமா காட்ட ஆரம்பிக்கிறீங்க. இதே ஒரிஜினல் கேரக்டர். நான் வந்துட்டு ரொம்ப தைரியசாலியாட்ட என்ன ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறேன், ஆனா உண்மையாலுமே நான் ஷையான கேரக்டர் அப்படிங்கிற போது ஒரு சில பேர் ஷையா இருக்கிற பசங்களை வந்து கியூட்னு சொல்லுவாங்க, ஒரு சில பேர் ஷையா இருக்கிற பொண்ணுங்களுக்கு கியூட்னு சொல்லுவாங்க. அவங்கள நீங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆக்கிக்கங்க. சும்மா நீங்க தைரியசாலியா உங்களை வெளியில ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு கடைசியில பார்த்தா வந்துட்டு உங்களால வந்துட்டு யாரோட ரிலேட் பண்ணிக்க முடியாது. நான் நிறைய பேர்த்த பார்த்திருக்கேன், நான் ரொம்ப ஸ்ட்ராங்கான பர்சன் ப்ரொஜெக்ட் பண்ணிப்பாங்க, உள்ளுக்குள்ள அவங்க ரொம்ப வல்னரபிளா இருப்பாங்க. சோ இதை முதல்ல மாத்துங்கிற நான் ஸ்டார்ட் வித் த ஃபண்டமெண்டல்ஸ். ஏன்னா வந்து உங்களோட காம சக்திங்கிறது வந்து உங்க மூலாதாரத்துல இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படிங்கிற போது உங்க மூலாதாரம் தான் முதல் சக்கரம். அப்படிங்கிற போது உங்க செக்ஷுவல் எனர்ஜி தான் ஃபண்டமெண்டல் ஃபார் எவ்ரிதிங். அதையவே நீங்க சரி பண்ணலைன்னா வாழ்க்கையில நீங்க எதையும் சரி பண்ண முடியாது. அதனால இந்த ஜென்ரேஷனுக்கு நான் வச்சுக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் ரெக்வஸ்ட் என்னன்னா, பிரிங் யுவர் ஆத்தென்டிக் செல்ஃப் அவுட். அதுக்கு ஏத்த அந்த ஆத்தென்டிக்கான உங்க நேச்சருக்கு இருக்கக்கூடிய சம்பந்தப்பட்ட பீப்புளோட உங்க ரிலேட் பண்ணி ஃபர்ஸ்ட் கனெக்ஷனை கிரியேட் பண்ண ஆரம்பிங்க. உங்களோட கிரியேட்டிவ் எனர்ஜி எங்க சேனல் ஆகணும்னு கேட்டீங்கன்னா ஆத்தென்டிக்கான பீப்புளோட ஆத்தென்டிக்கான ரிலேஷன்ஷிப்பை நீங்க கிரியேட் பண்றது மூலமா தான் உங்க கிரியேட்டிவிட்டிக்கு கரெக்டான ஒரு ஃபவுண்டேஷன் கிடைக்கும். அது மூலமா தான் உங்க வாழ்க்கை செழுமையா இருக்கும். இது மூலமா நீங்க பார்ன் அடிக்ஷன்ல இருந்து வெளியில வந்துடுறா. ஏன்னா உங்களுக்கு அந்த இன்செக்யூரிட்டி இருக்காது. இந்த இன்செக்யூரிட்டியோட சைக்கிள்னால தான் நீங்க திருப்பி பார்னுக்கு அடிக்ட் ஆயிருக்கீங்க அப்படிங்கிற ஒரு இன்சைட்டோட நான் விடைபெறுகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ கைஸ். ஐ வில் see you in the next video. Bye.